கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க கூடி வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தரை தந்த வசனம் 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் தாழ்த்துகிறவரும் அவர்தான் உயர்த்துகிறவருமானவர். அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிறவர் கர்த்தராகிய தேவன் நம்மளை என்ன செய்றாரு? உயர்த்துகிறவர். நான் கலங்கவே கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு உயர்வில்லை, என் வாழ்க்கையில் கண்ணீர் வேதனை தானான்னு சொல்லி இங்க கலங்க வேண்டாம். அவர் தான் உயர்த்த முடியும். அவர் தான் நம்ம துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். பாருங்க, ஒரு தலைவரை போய் எப்படி வாழ்த்துறாங்க, உயிரை கொடுத்து கத்துறாங்க, தொண்டை கட்டிட்டு போனாலும் கூட கத்துறாங்க இல்லையா? நம்ம ஜீவனுள்ள தேவனை என்ன செய்ய? துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரோடு இருக்கணும். அவர் தான் நம்மளை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உயர்வு இல்லையா? தேவனாய் கர்த்தர் நிச்சயமா ஒரு உயர்வை தருவார். அல்லேலூயா. அவர் தான் உயர்த்துகிறவர். கலங்காதீங்க. என் வாழ்க்கையில ஒரு உயர்வே இல்லை, என் வாழ்க்கையில வேதனையும் கண்ணீரும் துன்பமும் தான் இருக்குது, என் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில உயர்ந்தே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? கர்த்தர் நிச்சயமா நம்மள எல்லாரும் நினைச்சு போறாரு, உயர்த்துவார். அதனாலதான் தேவன் இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 48வது வசனம். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்ன செய்றார்? விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். அல்லேலூயா. கொடுமையான மனுஷனுக்கு விலைக்கு என்ன செய்யற? நம்மள உயர்த்துகிற தேவன். பிசாசுக்கு என்ன செய்யற? விலைக்கு நம்மள என்ன செய்யறாரா? விடுவித்து நம்மள என்ன செய்ய? உயர்த்தி தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிற தேவன். கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வை தருவார், வேலை உயர்வை தருவார். உங்கள் வாழ்க்கையில கஷ்டத்துல இருந்து நல்ல ஐஸ்வர்யத்துல உயர்வை தருவார். உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார். உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? சமாதானத்தை தருவார். எல்லாமே அவரால் தான் முடியும். அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. சரி, அவர் நம்ம உயர்த்து நம்ம என்ன செய்யணும்? அதுதான் பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4வது வசனம். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். என் தலையை எரிசிறாரா? உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். நம்ம தலை உயர்த்துகிறவர். ஆனா சங்கீத நீரின் தலை உயர்த்துகிறவருமா இருக்கிறார். ஆனா என்ன செஞ்சாரா? கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளை உயர்த்தணும். தேவனை நோக்கி என்ன செய்ய? கூப்பிட எதை குறிக்குது? ஜெபத்தை குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், செபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க தான் என் வாழ்க்கையில் உயர்வை தரும், நீங்க தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில் உயர்வை தாரும், என்னை உயர்த்தி ஆசீர்வதியும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மளை உயர்த்த முடியும். இந்த உலகத்தில் யாருமே நம்மளை உயர்த்தவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா நமக்கு இயேசுவின் கருத்துல இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் என்ன செய்ய போறார்? கட்டாய் உயர்வை தரப்புறார். நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். நிறைய பேர் பேசாமே இருக்கோம், அமைதியை துதிக்க மாட்டேன்றோம், செவிக்க மாட்டேன்றோம். தேவன் உங்களிடத்துல என் மேல வைத்த அன்பு என்ன தெரியுமா? நம்ம அவரை எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிடணும். சத்தமிட்டு கூப்பிடும் போது உங்களுக்கு உயர்த்துவார், நிச்சயமா உயர்த்துவார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 88ஆம் சங்கீதம் 1வது வசனம். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பாத்தீங்களா? இரவுலையும் கூப்பிடணும், பகல்லையும் கூப்பிடணும். அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். பாருங்க, நம்ம வந்து ஒரு குழப்பம் பிரச்சனை என்ன செய்யறோம்? நம்ம கண் கலங்கி அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தாவே நான் என்ன செய்ய? இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கட்டாயம் அவர் கூப்பிட்டனால சங்கீதக்காரன் தேவன் உயர்த்தினார். நீங்கள் நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமா உயர்த்துவார். ஒவ்வொரு நாள் செபிக்கணும், துதிக்கணும். இரவுல மட்டும் இல்ல, இரவுலையும் செபிக்கணும். பகல மாத்திரம் இல்ல, பகலையும் செபிக்கணும். எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவனை நோக்கி நம்ம செபிக்க வேண்டும். ஆண்டு நம்ம இடத்துல அதுதான் விரும்புறார். வேற ஒன்னை பொண்ணை கொடு, பொருளை கொடு அப்படி கேட்கல. அவரை நோக்கி இரவும் பகலும் நம்ம செபிக்கணும். கண்ணீரோடு அவரை நோக்கி நம்ம செபிக்கணும். ஏதோ இப்ப கச்சேரி 2 மணி நேரம் செவிச்சா போதும் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு, 2.5 மணி நேரம் செவிச்சா போதும். இப்பெல்லாம் அப்படி இல்ல. இப்ப கடைசி நாள்ல வாழ்றதுனால எது செய்யணுமா? இரவும் பகலும் அவரை நோக்கி செபிக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 145ஆம் சங்கீதம் 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி இயேசுகிறிஸ்து நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு எங்க இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். உங்க பக்கத்துல நம்ம அருகில தான் இருக்கிறாரு. நம்ம கூப்பிடும் போது நிச்சயமா நம்ம கண்ணீர் எதுவாக இருந்தாலும் துடைக்க முடியும். கடன் பிரச்சனையா, கண்ணீரா, வேதனையா, வியாதியின் கஷ்டமா, நோயின் கஷ்டமா, பிரச்சனையா, குடும்பத்துல எல்லாம் எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சண்டையும் குழப்பமா இருக்கா, எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் மாற்ற முடியும். கடன் அடைச்சி தருவாரு. மந்திரம் செய்யணையா, நம்மளை யார் வந்து மந்திரம் பண்ணி உங்களை ஏதாவது பண்ணிடுற பாருன்னு நமக்கு அதட்டுறாங்களா, ஒண்ணுமே நம்மளை செய்ய முடியாது. நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிடணும். உண்மையா நம்ம அவரை நோக்கி கூடும்போது நமக்கு எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல. எங்க இருக்கிறாரா? நம்ம சமீபமா இருக்கிறது போல. தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? நம்ம தான் இந்த உலகத்திலே பெரிய ஜாதி. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை நோக்கி தொழுது கொள்ளும் போது நமக்கு எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிற. நம்ம அவர் நோக்கி உண்மையாய் கூப்பிடும் போது எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் அவரை நோக்கி நம்ம செபிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த பவுல் சொல்லி இருக்கிறாரு, இடைவிடாம செபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. கொலோசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஸ்தோத்திரத்தோட என்ன செஞ்சிடணும்? ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்ம மாற்ற முடியும் அவரால். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலாம் பார்த்தீங்கன்னா அம்மா இல்ல, அப்பா இல்ல, கண் பார்வையில எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. கர்த்தர் தெரிஞ்சிட்டார், நான் அவரை தெரியல, அவர் என்ன தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த அளவுக்கு என்ன உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் ஒரு குறையில்லாம நடத்துறாரு. முன்ன வடை கொடுக்கிறார், உடுத்த வடை கொடுக்கிறார், தங்க இடம் கொடுத்திருக்கிறாரு, எந்த குறையில்லாம நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம எப்படி ஜெபிக்கணும்? அவரை இடவிடாம ஜெபிக்கணும், ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழிப்பா இருக்கணும். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, வாசிக்கலாமா? 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் 4வது வசனம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் கர்த்தரை நோக்கி எப்படி கூப்பிட்டாரா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஆமா, அருமையான கர்த்தரை நோக்கி நம்ம சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். இரவு மாத்திரல, பகல் மாத்திர, இரவும் பகலும் கூப்பிட வேண்டும். அதாங்க பரிசுத்த பவுல் சொல்லிட்டாரு, இடவிடாம ஜெபம் பண்ணுவேன், ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழித்திருங்க. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில் நிச்சயமா உயர்வு பார்ப்பீங்க. உங்க குடும்பத்துல ஒரு உயர்வு வரும். கண்ணீர் துடைப்பாரு, கடன் பிரச்சனை மாறும், உங்க வாழ்க்கையில பிரச்சனை நீங்கும், உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்வ நல்ல உயர்வா இருப்பீங்க. நீங்க தான் எல்லாரோட உயர்வா இருக்க போறீங்க. நம்ம உயர்வு பள்ளி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்பயும் சத்தமிட்டு கூப்பிடணும். பரிசுத்த பவுல் சொல்லி இடவிடாம ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழித்திருங்க. என்னாரு? 2வது நம்ம உயர்வுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வாசித்து பாருங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 34வது வசனம். நீதி ஜனத்தை உயர்த்தும். நீதி ஜனத்தை உயர்த்தும். நம்ம நீதிமானா இருந்தா, நம்ம நீதியா செய்தா, எதை செய்தாலும் நீதியா செய்யும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நம்ம வாழ்க்கையில் நீதி வேணும். நம்ம நீதி இல்லாம இருக்குமா? ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும், நீதியின் பாதையில் நடக்கணும் வேணும். நான் நீதியா வாழணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில குற்றமில்லாத வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே, நீதியா இருக்கணும் ஆண்டவரே. எதை செய்தாலும் நம்ம கர்த்தர் பார்க்கிறார். நம்ம நீதியா இருக்க வேண்டும். ஆண்டு ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவரே நீதியா இருக்கணும் ஆண்டவரே, நீதியா வாழணும் ஆண்டவரே. ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்படி நான் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ஒரு நாள் ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படும். ஆண்டவரே, நான் நேற்று இந்த குறை சொன்னப்ப, இந்த பாவம் செஞ்சு, இந்த கோபம் இருக்கு, இந்த எரிச்சல், இந்த கசப்பு, இந்த வேதனை இருக்கப்பா, என்னை மன்னியும், உங்க ரத்தத்தாலே கழுவுங்க, நீதிமானாய் மாற்றுங்க, நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை எதை செய்யுமா? உயர்த்தும். நம்ம ஒவ்வொரு நாள் ஏற்பாட்டை கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல், தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு?
விளக்காமலும் அவர்கள் ராஜாக்களோட கூட அவர் ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். அல்லேலூயா. நம்ம நீதி செய்யமானார். கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்கவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோடு எப்பவும் கர்த்தரோடு நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றி, நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். நான் என் வாழ்க்கையில எதிரையோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்குன்னு சொல்லி கேளுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார். தேவனுடைய வார்த்தை கேட்டுனா இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். செவப்பணுமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம். கர்த்தாவே மே நோக்கி செபிக்கிறோம். கருணை கடலே மே துதிக்கிறோம். கர்ண சமுத்திரமே மே துதிக்கிறோம். வாங்க சப்பா, வாங்க வாங்க வாங்க. உடைய பிரசனம், உடைய மகிமை எங்களை மூடட்டும், உடைய அக்கினி மூடட்டும். பகல் மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி சமுதிரம் வழி நடத்துகிற பரலோக தகப்பனே அப்பா, அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கணும். ஒவ்வொரு அப்படியாக ஆசீர்வித்து வழி நடத்த முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. கர்த்தாவே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணப்படுற வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே ஆற்று பலவீனமற்ற மக்கள் ஆற்றை தொட்டு சுகமாக்கு. நோயில கஷ்டப்படுற மக்களை நோயில குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா ஆற்றை குணமாக்குங்க, கிட்னியை குணமாக்குங்க, முதுவலியை குணமாக்குங்க சப்பா. அப்பாவை ஸ்தோத்திரம். கை கால் வலியெல்லாம் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடைத்து போடுகிற சுவாமி. கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளை தொடுங்க 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 தொடுங்க, சுகமாக்குங்க. கண் பார்வை குறைவுள்ள மக்களை கண்ணை தொட்டு சுகமாக்குங்க. கண் பார்வை தாருமாண்டவரே. கண்ணில் வலியை எடுத்து போடுங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. கண் பார்வை கம்மியா இருக்கிற மக்களுக்கு கண் பார்வை நல்ல பார்வை அடைய கிருபை முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே கண்ணை உண்டாக்கினவர் காணவரோ என்று சொன்னீரே. நீங்க தானே ஆண்டவர் கண்ணை உண்டாக்கி, நீங்க கண் பார்வை நல்லா தாரும். உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சர் தேவன் ஆசீர்வதிங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை போய் தரணும். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தரணும். கடன் பிரச்சனையோடு மக்களுக்கு விடுதலை செய்யணும் ஐயா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும். தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்கிற மக்களுக்கு வெற்றி தரும். ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத மக்களுக்கு பரிசுத்த அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க. அக்கினியை போடுங்க ஆண்டவரை. பிரிந்து குடும்பத்தை இணைத்தரலும். பிரசனத்தில் மூடிக்கொள்ளும், தேவாக்கியில மூடிக்கொள்ளும். எங்க சிறு பிள்ளைகள், தம்பி தங்கைகளை நல்லா படிக்கணும். ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. பக்தியுள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க. வாலிப சகோதர சில ரட்சிமப்பா. அவர்கள் உங்க மண்டி இழுத்துக்கொள்ளும், சேர்த்து கொள்ளுங்கப்பா. உங்களோடு இணைத்துக் கொள்ளும், சார்ந்து வாழ கிருபை செய்யுங்க. நீங்க அப்படி செய்ப்பருக்காய் கோடான கொடி நன்றி. எல்லா துதிகனமாக்கும் செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரவப்பிதாவே ஆமே. கர்த்தர் நம்ம செலுத்த கேட்டாரு. சந்தோஷமா இருங்க. அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9440780119. மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினார் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினார் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 104901002229 என்ற எண்ணிக்கோ
Hand of Jesus Ministries, யூகோ பேங்க், குன்னூர் 13310002624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான், நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள். Harvest Palms. Harvest Palms is an ISO 9001-2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TUV ISO 9001-2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net. அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். என்னோட பேர் ஷாரோன். எனக்கு இடது காது பக்கம் வீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க, கண்டிப்பா அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையை நான் ஃபோன் பண்ணி சிஸ்டர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலேயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு, அந்த கட்டி முழுசா கரைஞ்சி வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி. தனிமரம் உன் சோகம் நிரந்தரம் ஏற்ற துணை என்று நீ இயேசுவை பின்பற்று, இயேசுவை பின்பற்று. நீ உலகில் தனிமரம் உன் சோகம் நிரந்தரம் ஏற்ற துணை என்று நீ இயேசுவை பின்பற்று, இயேசுவை பின்பற்று.
சூழ்கையில் உன்னில் குற்றம் காணுவார், குற்றம் காணுவார். தனியாய் பிறந்தோம் தனியாய் மரித்தோம், துணைகள் ஏனடா? பயனே வாழ்வின் குறியாய் கொண்ட துணைகள் வீணடா. பயனே வாழ்வின் குறியாய் கொண்ட துணைகள் வீணடா. நீ உலகில் தனிமரம், உன் சோகம் நிரந்தரம். ஏற்ற துணை என்று நீ இயேசுவை பின்பற்று, இயேசுவை பின்பற்று. வாழும் நாளிலே உன்னை வாழ்த்துவோர் கோடியே, வாழும் நாளிலே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12 bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643101, Nilgiri, South India. Cell phone numbers 94430-78019 and 7598112435. Our email address aswinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.